ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு திருநெல்வேலி ஸ்பெஷல். நம்ம திருநெல்வேலி ஸ்பெஷலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கொளுத்துற வெயிலுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு தர்பூசணி ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சூப்பரான சம்மர் ஹெல்த் ட்ரிங்க்ஸை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல எனக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு தர்பூசணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் விதைலாம் இருக்கும் இல்லைங்களா, அது மேலே இருக்கிற விதையை நம்ம ஈஸியாக எடுக்கலாம். அப்படின்னும் போது நிறைய விதை இதில் இருக்கும். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கடைசியில் நம்ம ஜூஸ்லாம் போட்டு வடிகட்டிக்கலாம். அதனால் நான் அதை உட்காந்து எடுக்காத பீஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் வச்சுருக்கேன். அடுத்ததுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லெமனை கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 பீஸாக. அது தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ஐஸ் க்யூப் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சீனி வச்சுருக்கேன். சீனி நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போது இது லெமன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சில பேர் ஒரு லெமன் ஃபுல்லாக போடுவாங்க, சில பேர் பாதி போடுவாங்க, சில பேர் 1 ஸ்பூன் போடுவாங்க. நமக்கு தேவையான அளவுக்கு போடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் லெமன் போட்டால். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தர்பூசணியை நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் இன்றைக்கி முழு லெமன் போட போகிறதுல ஒரு பாதி லெமன் மட்டும் அதில் புழிஞ்சு விட போகிறேன். பொதுவாக நம்ம லெமன் ஜூஸ்லாம் குடிப்போம் இல்லைங்களா, அதை மாதிரி இதில் லெமன் சேர்க்கலாம். சில பேர் புதினா இலை சேர்த்து அரைப்பாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி லெமன் மட்டும் சேர்த்துக்கிறேன். அந்த பாதி பழத்தை நல்லா புழிஞ்சிட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சுகர் ஆட் பண்ணுறேன். பார்த்துட்டு நம்ம அப்புறம் வேணாலும் போட்டுக்கலாம்னு முதல்ல ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வச்சுருந்த ஐஸ் க்யூப் எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம். முதல்ல போட்டு நம்ம அடித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வேணாலும் நம்ம தேவையான போட்டுக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்க, இந்த தர்பூசணி ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுத்தது அப்படிங்கிறதுனால கூலிங் இருக்குது. இருந்தாலும் இது போட்டால் நல்லா கூலிங்காக இருக்கிறதுங்க போட்டிருக்கேன். இப்போ அதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். மிக்சியில் போட்டு இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டிருந்த பழம் தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. தர்பூசணி ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா அது தண்ணி இருக்கிற ஜூஸ் தான் இல்லைங்களா, அதனால் நம்ம தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ணாதான் எடுத்துக்கலாம். இப்போது இதில் இந்த கொட்டை அந்த விதையெல்லாம் இருக்கும், அந்த பழம்லாம் நம்ம முழுசாக போட்டிருக்கோம். அதனால் வேறு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டுறதை வச்சு என்ன பண்ணலான்னா, மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த எல்லாம் வந்துடும். பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தாராளமாக 2 பேர் குடிக்கிற அளவுக்கு நமக்கு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதிலேருந்து வடிகட்டின அந்த கொட்டைலாம் பார்த்தீங்களா, அந்த கொட்டை அந்த சதெல்லாம் தனியாக வந்துடுச்சு. அழகாக வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தாராளமாக 2 பேர் குடிக்கிற அளவுக்கு இந்த ஜூஸ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நான் 3 ஸ்பூன் சுகர் போட்டிருந்தேன். சுகர் ஸ்வீட் எனக்கு பத்தலை அப்படிங்கிறத திருப்பி நான் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஜூஸ் குடிக்கும் போது கூலிங் ப்ளஸ் ஸ்வீட்டும் இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும் இல்லைங்களா, அதனால் நான் இப்போ போட்டிருந்தேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேறு ஒரு கிளாஸில் நம்ம இந்த ஜூஸை மாற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. சுகர்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். வேறு ஒரு கிளாஸில் இப்போ நான் மாற்றிக்கிறேன். சூப்பரான சம்மர் ஹெல்த் ட்ரிங்க்ஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்களும் இப்போ வீட்டில் இருக்காங்க இல்லைங்களா, ஏதாவது ஒரு ஜூஸ் நம்ம ட்ரிங்க் பண்ணலாம். இப்போ தர்பூசணி சீசன் தான், எங்கே பார்த்தாலும் அவங்களுக்கு தாராளமாக கிடைக்கிது. இப்போது நான் அதில் ஏற்கனவே நம்ம ஐஸ் க்யூப் போட்டோம், திருப்பி ஐஸ் க்யூப் போட்டிருக்கேன். இப்போ சூப்பராக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தர்பூசணி ரெடி ஆகிடுச்சு. செமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் செஞ்சு கொடுங்க, பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. சூப்பரான ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கூலிங்காக செமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வெயிலுக்கு சூப்பரான ஒரு ட்ரிங்க்ஸு. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.